நாளை திசை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படி? இத்தனை நாள் என்ன நாள்? எத்தனை நாளைக்கு நீ திசை திருப்ப? ஒரு நாள். இவன் மகன் இந்த நிலத்தில் சொல்றான், இந்த நிலத்தில் நான் பிறந்த மண் சொல்றான். நவம்பர் 26 27 தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா, நடத்தி காட்டும்டா. அன்னைக்கு உங்க சட்ட நாள், உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறேன், எங்க போகுதுன்னு பாக்குறேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல, சட்ட நாள் வரல? ஏன் வரல? எனக்கு தெரியும்டா. ஏன்? பிரபாகரன் மகன் வளர்றான்டா, நிமிர்றான்டா. ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம 36,50,000 வாக்க வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கான்னா அவன் அல்ல, அவன் அல்லடா. இத்தனை மாவீரர்களின் ஆன்மாக்கள் உந்தி தள்ளுகிற அவனை தள்ளுது. சோர்ந்துருவானோ, அண்ணன் தளன்றுவானோ, மனசு உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சியல். செத்த தங்கச்சி, செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்கான்ல, அவன் அடிக்கிறான். ஒரு தங்கச்சி அடிக்கிறாடா சுவிஸ்ல இருந்து. என்னப்பா அண்ணா, நீ சோர்ந்துறாத அண்ணா, நீ கவலைப்பட்டாத, துவன்றாத, பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு போ அண்ணா. நீ உன்னை பார்க்காத செத்த மாவீரன் நிறைய இருக்கான், உன்னை பார்த்து செத்தவர்கள்ல அவன் ஆன்மா உன்னை கைவிடாதல்லன்னா, உன் கூட வரும். நீ போ, நீ தைரியமா போ என்றார். நீ எழுதி வை, 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள். அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள். நான் மேய்ச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள். மறுபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல், வருமானம், அது செல்வம், கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள். காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்? நாம் எங்க நிக்கிறோம்? நாதியற்று நிக்கிறோம். மாட்டுக்கு நீதி சொன்னவன், மாண்பு கொண்டு வாழ்ந்த மக்கள், சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியது என்கிறான். முத்திலிருந்துதான், சிப்பியிலிருந்தான் முத்தெடுத்தான். கரும்பின் கண்ணல் மொழியில் இருந்து முத்தெடுத்தாங்கிறான். எப்படி? கதிர்வேய்ந்த மங்களம்னா கதிரை அறுத்துட்டு அந்த வைக்கோலை வச்சு கூரைகளை மேய்ந்த அப்படி ஒரு எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாதியற்று போனாமடா தம்பி தங்கைகளே, நாதியற்று போ. ஆந்திர காட்டுக்குள் செம்மர கட்டையை வெட்ட வந்தம்ங்கிறது குற்றமடா, குற்றச்சாட்டு. என்னடா நீ புரிஞ்சுக்கிற? திருட்டு பயலுக திருட வந்திருக்காங்க தமிழன்றான். இங்க உட்கார்ந்துட்டு எம்பிட்டடா திருடிட்டு போறான்? எவ்வளவுடா? இந்த குவாரியெல்லாம் யாரோடதுடா? எவ்வளவுடா? வெட்ட வந்தால் நீ கைதி செய், சிறைப்படுத்து. அதானடா நீ செஞ்சிருக்கணும் அந்த நாட்டுல. எவ்வளவு சுட்டு போட்டான செம்மர்கட்டை வெட்டும் போது காய்ச்சிருக்கடா? சான்று இருக்கா? இத்தனை கேள்வியில எவன் கேட்டான் இந்த நிலத்திலே? மரக்கட்டையும் மனித உடலையும் ஒன்றால் அடுக்கி இவன் கால்களிலே என் கட்டையிலே என் போட்டு போட்டானடா. எங்கடா போன? எங்க போன? மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்த நிலத்தில் ஏன் எழல? ஏன் நாதி இல்லை? நீ நாதியற்றவன். யாரு கேட்ட? ஆட்சியில் இருந்தவன், எதிர்க்கட்சியா இருந்தவன், மேலே ஆண்டவன், எவன் வந்தான்? எவன் கேட்ட?
சோழன் லேக் என்று, சோழன் ஏரி என்று கப்பல் ஓட்டி விளையாண்ட அரசேந்திரனின் பேரனுக்கும் பேத்திக்கும் கடல்குள்ள கால் வைக்க எல்லை தாண்டி வந்தான், எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டுக் கொள்கிறான்டா. 840 பேருக்கு மேல சுட்டுக்காண்டா. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? இந்த கேள்வி ஏண்டா யாரும் எழுப்பல? வர்றான். அவனை ஏண்டா சுடல? சுடல. ஏன்? அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தங்க இருந்து ஆடுறான்டா. தொடா பாப்பம்ங்கிறான் பாரு. அவனை தொட முடியலையே. ஒரு தடவை கேரள மீனவன் கைது செய்யப்பட்டான், சுட்டுக் கொல்லப்பட்டான். ஏன் செய்தி வர்றதுல வராது? ஏன்? அவனுக்கு நாதி இருக்கு. ஓ, நாதிட்டு போன உனக்கு என்ன இருக்கு சொல்லு, உனக்கு என்ன இருக்கு? இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம்டா. கூத்தாடியை குடிச்சு செத்தால் 10, கூத்தாடியை பார்க்க போய் செத்தா 10. அரசு காசு. ஆனால் மீன் முடிக்க போய் செத்தால் நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா கிடையாது. நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய். உலகத்திற்கு அறம்பாடி, வீரம்பாடி, மானம்பாடி தந்த நீ எங்க நிலையில் நிற்கிறாய்? எங்கே? உலக உயிர்களை நேசித்து நின்றவன்டா நீ. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறான்டா வள்ளலார் பெருந்தகை. உன் முன்னவன் தானடா. தாள கிடப்பவரை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறானடா வைகுந்தர். உன் முன்னவன் தானடா. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறானடா. அவனும் உன் முன்னவன் தானடா. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு. இந்த இனத்தில் பிறந்த மகன் நிற்க வழியில் நாதியற்று போய் நடிகனை பார்க்க போய் செத்ததற்கு இத்தனை பேர் பண்ணானடா. கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இத்தனை பேர் பண்ணானடா. மக்கள் புரட்சிடா. ஸ்டெர்லைட்டால என் வாழ்விடம் பாதிக்கப்படுது, வாழ்வாரம் பாதிக்கப்படுது, குடிநீர் நஞ்சாகுது, காற்று மாசுபடுது, புற்றுநோய் வருது, தோல் தொற்று வருது, நுரையீரல் புற்று வருது. அதை மூடுங்கள் என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி, புரட்சி. மனு கொடுக்கத்தானே வந்தான். மனு 4 பேர் கொடுத்துட்டு போவோம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இடையூறு? ஏன் எவனும் கேட்கல? இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி? அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரைத்தானே பீச்சி அடித்து கலக்கணும், கண்ணீர் புகை குண்டுகளை தானே வீசி இருக்கணும். அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டு கொண்டது ஏண்டா இந்த நிலத்துல ஒருத்தம் கூட எழுப்பல? ஏன் அங்கே இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டுக்கு போகல? ஏண்டா அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி 10 லட்சம் பரிகார நிவாரணம் கொடுக்கல? ஏண்டா இந்த குடும்பங்களுக்கெல்லாம் தத்தெடுப்போம், வேலை பிள்ளைகளை படிக்க வைப்போம், வேலை கொடுப்போம் என்றெல்லாம் பேசி இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாது? ஏண்டா? ஏன்? யார்கிட்ட பதில் இருக்கு? இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல? சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் எழல? ஏன்? நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய். இங்க செத்தவன் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காக செத்தானாடா? இங்க நிக்கிறவன் இந்த கட்சிக்காக போராடினானாடா? இல்ல பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்தவனா? உலக அரசியல் உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன், ஒரே தலைவன், என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். 3 தலைமுறை களத்தில் மாண்டது. ஒன்னு அவனை பெற்றவர்கள் என் அப்பன்
வேலுப்பிள்ளையும் பார்வதி. பிறகு அவன் பெற்ற பிள்ளைகள் மூவரும். பிறகு என் அண்ணனும் அண்ணி. 3 தலைமுறை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றால் மானத்தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும்தான். உலகத்துல எவனுடைய வரலாறா? ஓசிமின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, யார்? யாசர் அராபத் யாருடைய வரலாறு? என்னடா உனக்கு இருந்தது? நேர்ந்து போரில் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது. அதனால உலகம் மரபு அதானே. சரணடைந்த என் தங்கை இசைப்பிரியாவை ஏண்டா கொன்று சிதைத்தாய் என்ற குரல் ஒருத்தம் கூட எழுப்பலையே. ஏண்டா? ஏன்? ஏன்? உலகத்தில் எங்கு உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணலும். அதுபோல இந்த உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் காயம்பட்டாலும் தமிழன் மண்ணலும் அழுதிருக்கிறது. ஒரு நடன கலைஞன் மைக்கேல் ஜாக்சன் இறந்ததற்கு உலகம் முழுவதும் அழுதாண்டா. உலகம் முழுவதும் அழுதான். நாங்க யாருக்கு அழல? பெனாசிர் பூட்டோவுக்கு, யாசர் அராபத்துக்கு, மம்மர் கடாபிக்கு, அதிபர் முபாரக்குக்கு யாருக்கு அழல? யாருக்கு அழல? சதாம் ஹுசேனுக்கு. சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக கருப்பு சோரட்டி ஒட்டி போராடிய பிள்ளைகளா நாங்க. அயலான்கிற ஒரு பையன் சிரியா நாட்டில் கடற்கரையில் ஒதுங்கிய ஒரு சிறுவனுக்காக எல்லோரும் அழுதீர்களே. என் தம்பி பாலச்சந்திரன் மரணத்துக்கு ஏண்டா ஒருத்தம் கூட நீங்க அழல? ஏன் அழல? ஏன் ஏன் அழல? சரணடைந்த ஒரு பெண் மகளை எப்படி நீ சிதைத்து கொலை செய்வாய் என்று இசைப்பெரியார் ஏனடா கேட்கல? உலகம் கேட்கலடா, உலகம் கேட்கலடா. விடுறா. இந்த நிலத்தில் உனக்கென்று இருந்த அதிகாரம் அரசியல் ஏனடா கேட்கல? ஏன் கேட்கல? நீ நாதியற்றவன்டா, நாதியற்றவன். ஒரு பச்சிலம் பாலகன், 12 வயது சிறுவன், அவனை கைது செய்து ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்கு? யாராவது சொல், தெரியுமா? இந்த வெறுமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய 5 குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுன்னா எப்படா எப்படா எப்படி? அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போலதான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பால் ஊட்டினால் என்றால் எப்படா மறப்ப? நீ எப்படா கொள்ளுவ? இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா, ஏன்னா அவனை கொன்னா என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் எழுப்பலையடா. ஒருத்த இந்திய பெருநிலத்தில் திராவிடன் எங்கடா? எந்த திராவிடன்? கர்நாடகால இருந்து ஒரு கண்டனம், ஆந்திராவில இருந்து அறிக்கை, கேரளாவில இருந்து ஒரு துளிக்கு ஒரு செய்தி. ஒருத்தர் இல்ல. ஏன்? நாதி இல்லடா உனக்கு, நாதி இல்ல. நீ நியாதியற்று போனாய். ஒரு வயது வெள்ளை கொடியேந்தி வந்து சரணடைங்கள் என்று சொன்னவன் யாரடா? கோத்தபாய ராஜபக்சே, அவன் கீழே இருந்த ராணுவ தளபதிகள். போய் சரணடைங்கள் என்று சொன்னவர்கள் யாரடா? அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள். இவர்கள் பேர சொல்லணுமா? என் அண்ணன் நடேசன், பூலித்தேவன், இன்னும் 3 தளபதிகள் 300 பேரோட போய் வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களை கொலை செய்ய கூடாது என்பது சர்வதேச போர் மரபு. எப்படா கொன்ன? ஏன் கேட்கல? கேட்கல. ஏன்? நாதி கிடையாது. முள்ளிவாய்க்கால் இருந்து வெளியே வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், வாருங்கள், நாங்கள் பாதுகாப்பு தரும் அடைத்தவன் சிங்கள ராணுவம், சிங்கள அதிகாரம். மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்தார். இதை பார்த்து
மானுடன் பேசுகிற மகத்தான பெருமக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்ற அவனுடைய நம்பிக்கையில் மண்ணெளி போட்டார்கள். வழிகளை மக்களை அனுப்புங்கள் என்று அனுப்பினார்கள். ஒருவர் இருவர் அல்ல, என் உடன் பிறந்தானே 10,000 பேருக்கு மேலே, பச்சிலம் குழந்தைகள் 50க்கு மேலே, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், எண்ணற்ற மக்கள் 10,000 பேர் சரணடைந்தார். எங்கே அவர்கள்? எங்கே அவர்கள்? அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா, அங்கே வந்த ராணுவ தளபதி, எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில் எல்லோரும் செத்து போய்விட்டார். ஒருத்தன் கேட்கலையே 10,000 பேரும் எப்படா செத்தா? பட்டினியாலா, இல்ல நோய்வாய்ப்பட்டா, இல்ல கொன்னு புதைச்சிட்டியா? ஒருத்தன் கூட கேட்கல. ஏன்? நாதி இல்ல, உனக்கு நாதி இல்ல. அதான்டா அந்த பகிரேடா செம்மணி படுகொலை. தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளிக்கூடத்து கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சத பாருடா. ஏன்னா நாதி கிடையாதுடா உனக்கு. உனக்கு ஒரு இளவு மயிலாண்டா இருக்கு. சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா. வேற என்னடா வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை, வரலாற்று பெருமை, வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா? எளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய், மாண்டு போனாய். பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் ஏண்டா மாவீர தினத்துக்கு தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அலகுகள் ரத்தம் கொடுக்கிறோம்? ஏன் கொடுக்கிறோம்? ஏன்? சாதிக்கு மதத்திற்கு ரத்தனை உண்டு, எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது. அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது. இங்கே மட்டும் அரபு நாடுகளில், மலேசியாவில், சிங்கப்பூரில், பிரிட்டனில், சுவிஸிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே, டென்மார்க்கிலே, எல்லா இடங்களிலும் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட. உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம்? இந்த உறுப்புகளை சிறைந்த அழிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த. மாறும் பறையன் ரத்தம், என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும். படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும். இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமின் உடம்பிலே ஓடும். தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும். மாறும். ஏன்? அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும். நாதியற்று போனாயிடா. உனக்கு எவன்டா இருந்தா? எவன் இருக்கான்? உனக்காக பேச எவன் இருக்கான்? எவன் இருக்கா? வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு. சிப்காடு தொழிற்சாலை நிலத்தை எடுக்கிறானா சீமான கூப்பிடு. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு. வெள்ளத்துல மிதக்கிறானா அவனை கூப்பிடு. எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடுங்கிற. ஏன்? இப்ப தாண்டா உனக்கு தெரியுது, பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி. இதனாலதான் என் தலைவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தரித்து விடப்பட்ட தேசியத்தின் மக்கள். அதனால என்ன செய்யணும்? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற
இந்த கோட்பாட்டை ஏற்று விலகி செல்லாமல் விதையாய் வீரச்சாவை தழுவி விழுந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி தங்கைகள் நினைவில் ஏற்றிக் கொள்ள வேண்டும். இது ஒரு இறை வழிபாடு கிடையாது, இது குலதெய்வ வழிபாடு, இன தெய்வ வழிபாடு. இது நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாகாளி, என் இன தெய்வம் முருகன். அப்படித்தான் பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது, எங்கள் இன தெய்வம், எங்கள் இன இறைவன். என்னிடத்தில் கேட்டார்கள், பிரபாகரன் இருக்கிறாரா? இருந்தால் அவன் என் தலைவன், இறந்தால் அவன் எங்கள் இறைவன். இந்த உலகம் மகத்தானது, விசித்திரமானது. எந்த மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் பிறருக்காக வாழ்ந்து மறந்தவனை ஒருபோதும் இந்த உலகம் மறந்ததில்லை. அப்படிதான் எங்க மாவீரர்கள் தங்களுக்காக அல்லாமல் தாங்கள் பிறந்த இனத்திற்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காக இறந்தவர்கள். அவர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அல்ல என் தம்பி தங்கைகளே. செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருக்காதா? ஆசை இருந்திருக்காதா? ஆர்வம் இருந்திருக்காதா? அவர்களுக்கும் கேளிக்கை விடுதி, படம் பார்க்கிறது, நடிகருக்கு மன்ற வைக்கிறது இதெல்லாம் இருந்திருக்காதா? எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அடிமை. நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்கு முச்சந்தில கத்துறோம்? எங்களுக்கு இருக்கிற நிலை, குடிக்க தண்ணீரை, சுவாசிக்க காற்றில்லை, படிக்க கல்வியில்லை, படித்தா வேலை இல்லை, உணவு நஞ்சில்லாத உணவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தால் என்ன செய்யறோம்? நம்ம இந்த நிலை எங்கள் இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடாது என்று களத்திலே நிற்கிறோம். இது உணர்வை கொடுத்து நிற்கிற அரசியல் களம். அவன் நின்றது இதே நோக்கத்திற்காக. உயிரை கொடுத்து நிற்கிற ராணுவ களம், போர்க்களம். அதில் நின்றான் உயிரை கொடுத்த வள்ளல்கள் உண்டு. ஊரை கொடுத்தவன், வீட்டை கொடுத்தவன், நாட்டை கொடுத்தவன், சொத்தெல்லாம் கொடுத்தவன், பொன்னை கொடுத்தவன், பொருளை கொடுத்தவன், மாடு கொடுத்தவன், ஆடு கொடுத்தவன், எல்லாம் கொடுத்தவன் வள்ளல். ஆனால் தன் இனம் வாழ உயிரையே கொடையாக கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல், எவ்வளவு போற்றத்தக்க தெய்வங்கள் என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களின் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பட்ட இனத்தில் பிறந்து நீ எந்த நிலைமையில நின்றுட்டு இருக்க? அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, தங்கச்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த நிலைமையில நிக்கிறேன். கொடை கொடுத்தவன், பரம்பரையில வந்தவன். இந்த பொங்கலுக்கு நீ படுவா பாரு, நான் பார்க்க தானே போறேன். 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ 1/2 கிலோ சர்க்கரைக்கு, அப்புறம் வேட்டி சேலை, இந்த 3000 சொல்லிருக்காங்க. தேர்தல் நெருங்கினால 5000 வரைக்கும் போகும். அது போகும். அடுத்த தெருவில் இருக்க டாஸ்மார்க்கு உடனே போகும். அது அப்புறம் நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று இருக்கோம். இங்க நீ அவருக்கு போட்டியா, இவருக்கு போட்டியா? எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு இவனும் கிடையாது. நாங்க நிக்கிற களமும் நிலம் வேற. என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்க கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன், உங்க தலைவர் பக்கத்துல என் தலைவர் படத்தை வச்சா இருப்பீங்களா போயிருவீங்களான்னு. ஒருத்தனை வரல. புரியுதா? அத நாம் நிற்கிற களமும் காலமும் வெவ்வேறு. நோக்கம் ஒன்றுதான். நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னதானே செய்யலாம், என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே இது அரசியல் விடுதலை தான். அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் தேசிய விடுதலை வென்றெடுக்க முடியும் நம்புறாங்க. நம்ம அண்ணன் தமிழரசன் அதை நம்புறாங்க. ஆனா தமிழரசன் அந்த மாதிரி செயலை முன்னெடுக்கும் போது தாத்தா தடுக்கல.
இதை செய்யாத தமிழரசா ஏன் செய்யறாங்கன்னு சொல்லல, அதை செய்யணும் ஊக்கப்படுத்தல, அமைதியாயிட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இறுதியாக மரண தண்டனை எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மரண தண்டனையிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மகத்தான மரவன் உண்டு என்றால் அது நம்ம தாத்தா கலியவர்மா அவர்கள் தான். பகத்சிங்குக்கு அப்புறம் அவன் தான். அதனால மன்னிப்பு கேட்டுலாம் வெளியில நான் செத்தே போறேன்ட்டாங்க. கடைசியா வெளியில வந்த போது அப்போ நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவர் கல்யாண மண்டபம் தியாகராயனார். இங்க ஒரு கூட்டத்தில் ஒரு சிவப்பு போரை படுவுக்கு நாற்காலில் உட்கார்ந்து இருந்தார். என்னை பார்த்துட்டாரு, குறுக்கு மரணிங்க ஒரு பை வச்சிருந்தாரு, தோல்னா பையில ஒரு புத்தகம் வச்சிருந்தாரு. வாழ்வு மரணம் அந்த புத்தகத்தை எடுத்து இதை வச்சுக்க அப்படின்னா, அது பெரிய புத்தகம் ஒன்றும் இல்லை, சின்ன புத்தகம் தான். படித்தேன். படிச்சுட்டே போகும்போது கடைசி பக்கத்தில் முடிக்கிறாரு தன் வாழ்க்கை வரலாற்றை முடிக்கும்போது, மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது என்று முடிகிறார். ஆயுதத்தில் தொடங்கியவன் அறிவாயுதத்தில் முற்றுப்புள்ளி வச்சான். இப்ப என் தலைவன் ஆயுதம் ஏந்தி வச்ச மிச்சத்தை அவன் மகன் கலியபெருமாள் பேரன் தமிழரசன் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிப்போம். இது மக்கள் ஜனநாயக புரட்சி. இலக்கு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. அதுக்கு என்ன வழி இருக்குது? சிங்களன் நம்மளை அடிமைப்படுத்தினான், விடுதலை அவன் கைக்கு போனது. போராடியது தமிழர்களும் சிங்களரும் தான். சொந்த சகோதரிடத்தில் இதனை இருக்கிறது என்று நம் முன்னவர்கள் செய்கிற வழக்கமானது பெருந்தன்மையும் பேரன்பிலும் பிழை செய்தார்கள். விடுதலை அவன்கிட்ட போனது. சிங்கள பௌத்தன் முழு அதிகாரத்தை கைப்பற்றினான். தமிழர்களை பூர்வீக குடிகளை இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளினான். நம் மொழியை புறந்தள்ளினான். எந்த இடத்திலே என் உடன் பிறந்தார்களே, எந்த இடத்திலே உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வளை நெரிக்கப்படுகிறது. அங்கே நெரிக்கப்பட்டது, இங்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. தூண்டில் முள்ளிலே ஒரு புழுவை மாட்டி போடும்போது மீனுக்கு உணவளிக்கிறோம் என்றது நினைக்கும். அதை உண்ணும் போது தொண்டைக்குள்ள மாட்டி வெளியில வந்து இவனுக்கு உணவாகும். அப்படித்தான் இந்திய திராவிடரிடத்திலே என்னரும் தமிழ் மக்கள் உணவாகி கொண்டிருக்கிறார்கள். அவன் தமிழ்நாடு என்று பெயரமைட்டு வைத்துவிட்டு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடாக மாற்றிவிட்டான். உலகின் முதல் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்ச மொழி என் மொழி, உன்மொழி, நம் தாய்மொழி. உலகிலே எந்த மொழியின் துணையுமின்றி இயங்கும். இயங்கும் லாரி, பாரவுந்து, டிவி, தொலைக்காட்சி, மைக்கு, ஒலிவாங்கி, ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி, சேர், நாற்காலி, லேப்டாப், மடிக்கணினி, கம்ப்யூட்டர், கணிப்பொறி, எல்லாவற்றுக்கும் தமிழிலே உயிர் சொற்கள், கலை சொற்கள் குவிந்து கிடக்கிறது. அதனால்தான் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று சீர், அசை, சந்தம், யாப்பு, தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் ஒன்று தமிழ். எந்த மொழியும் என்று தனித்து இயங்க முடியும். நம்மை போல எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனித்து நின்று வெல்ல முடியும். திமுறானி இருக்கணுமாடா, அப்ப நேர்மையாளனா இருக்கணும். நேர்மையாளனா இருக்கணுமா, தனியா தான் இருக்கணும். திடீர்னு ஒருத்தன் ஊழலை ஒழிப்பேன்பா, அப்ப நீ நினைக்கணும் அதுதான்டா உங்களை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொல்லணும். ஏன்னா இவங்களை ஒழிச்சாதான் ஒழிக்க முடியும். அவங்க எது சாத்தியமோ அதை பேசணும்பாங்க. நாம என்ன சொல்லுவோம்? அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம். சாத்தியம் இல்லை என்று சொல்பவரை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாதனை. அதை சாதித்து காட்டுவதற்கு பெயர்தான் புரட்சி. நீ அப்படியே முன்னாடி நிக்கிற என்னை பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா நல்லா இருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து நிப்பேன்னு யாராவது நினைச்சது உண்டான்னு மட்டும் நான் செய்கிற இந்த வேலையை என் முன்னவர்கள்
மாப்போ சிவஞானமோ சீப்பா ஆதித்தனாரோ என் முன்னவர்கள் எங்க ஐயாவோ என் அண்ணனோ, எங்க ஐயா அண்ணன் யாருன்னு தெரியுமே, இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள்படுத்தாது தனித்து தனித்து நின்றிருந்தால் தமிழர் தேசிய அரசு இன்னைக்கு மறந்துடும். அது இல்லாது போனதுனால்தான் சமரசம் செய்ததால கவியரசு கண்ணதாசன் சொல்றார், வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதாண்டா செய்யணும். அதனால தன் வாழ்க்கையில் துளியும் சமரசம் செய்யாத வீரன் மகன் பிள்ளைகள் நாம். அதை நல்லா கவனிச்சுக்க. ஏன்னா அவனுக்கு பேசாத பேரமாட உலகத்துக்கு தெரியாதா, அவன் எவனிடத்திலும் பயிற்சி வராத ஒரு தன்னிச்சையான தனித்த மாபெரும் போர் வீரன் என்று. அவனை கையாளதாண்ட அவன் கஷ்டமா இருந்தது. என் தம்பி அமெரிக்கால இருந்து அர்ஜுன் எடுக்கிறான். உலக நாடுகள், குறிப்பா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லாம் தலைவருடைய ஆய்வுலே அவன் கடற்படையத்தான் ஆய்வு செய்துங்கிறாங்க. ஒரு இத்தனையோண்டு தீவுக்குள்ள ஒரு பெரிய கடற்படை கப்பலும் இல்லை, சின்ன படகு இதை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கடல் பரப்பை தன் கட்டுப்பாட்டில் 30 ஆண்டுகள் பிரபாகரன் எப்படி வைத்திருந்தான் என்று ஆய்வு செய்கிறான். ஏன் அவன் என்ன செய்வான்னு எவனுக்கும் தெரியாது, அவன் மகன் இவன் என்ன செய்வான்னு இங்க எவனுக்கும் தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் பயிற்சி கொடுத்தது நாங்க தான், இப்படி தெரிஞ்சு விடுவான்னு. எந்த நாட்டு ராணுவத்திலையும் பயிற்சி எடுக்காத சுயம்பன் சொல்லால தானே தோன்றிய தெய்வம்னு, அப்படி தானா தோன்றிய மாபெரும் வீரன் நம்ம தலைவன் தான். அவன் பிள்ளைகளுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் இப்ப என்ன? சும்மா மாவீரர் தினத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வு நடத்துவது என்பது சடங்கல்ல. நம்முடைய உணர்வை 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக பெருக்கிக் கொள்கிறதுக்கு தான் இந்த வெறியாற்றி கொண்டு போகணும். அது இந்த நிகழ்வு மிக முதன்மையானது. ஏன் அடுத்த பாய்ச்சலுக்கு இத்தனை வீரர்களின் வீர தியாகத்தையும் ரத்தத்தையும் அவர்கள் விட்ட மூச்சு காற்றையும் சுவாசித்துக் கொண்டு வெறியோடு களத்துல பாயும். உயிரை கொடுத்தவனுக்கு வழிவந்த நீ நான் தமிழன் என்ற உணர்வை கொடுத்து ஒன்றான் என்றால் போகும், இந்த படை வென்றும். நீ நம்பு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற 5000 வீரர்களுக்கு சமம். பதறு எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது பதறு தான், எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறு தான். நெல்மணி 1 தனியா இருந்தாலும் நெல்மணி தான். மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க, ஒரே ஒரு நெல், ஒரே ஒரு பயிர். அந்த பயிரை எடுத்து நட்டால் என் தம்பி சிவராம வந்திருப்பான், 80 நாத்துகளா பறியும், கிளை விட்டு வளரும். 80 நாற்று 1 20 நெல்மணினாலும் 1600 நெல்மணி. என் பிள்ளை ஒருத்தனுக்கு 1600 பேர் சமம். அங்கே நம் தலைவனின் களமும் காலமும் வேறு. காரணம், நம்மளை அடக்கி அடிமைப்படுத்தியவன் ஆயுதத்தை வைத்து, துவக்கை வைத்து, தொண்டை குழிக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி உரிமை வேணுமா உயிர் வேணுமா என்று கேட்டான். நெஞ்சிலே துவக்கை வைத்து நம் அக்கா தங்கையின் உயிரை பயங்காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்தார். அவரே சொல்வார், மாசேத்தன் சொல்கிறார், நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் என்று. அப்படி நம் தலைவனுக்கு இருந்த வழி, எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அச்சுறுத்தி அழித்து ஒழிக்கிறானோ, வன்புணர்வு செய்து கொலை செய்கிறானோ, அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் நம் மக்களை தற்காக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது அவன் சொன்னான், சிங்களர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும். அந்த மொழி என்ன மொழி? ஆயுத மொழி. ஏறான்னு எடுத்தான். அதாவது என் அன்பு தம்பி தங்கையே, ஒரே ஒரு துப்பாக்கி வாங்க வழி இல்லாது நின்றவன். அக்காவின் திருமணத்துக்கு போட்ட காசு, மோதிரம், சிறுக சிறுக பள்ளிக்கு போகும்போது அப்பா அம்மா கொடுத்த காசு, இதை சேர்த்து 40 ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு துப்பாக்கி வாங்க அலைந்த தலைவர்.
அது 60 ரூபாய், 20 ரூபாய் பத்தல. படிக்கிறவங்க நீங்க என்னடா போராட பெரிய துப்பாக்கிச்சுன்னு திட்டி அனுப்பிட்டான். அவருக்கு தூக்கம் வரல, என்னடா ஒரு துப்பாக்கி கூட வாங்க முடியல. அப்படி துப்பாக்கி வாங்க முடியாம தவித்து கொண்டு நின்ற தலைவன். கிணத்து மேட்டில் பேசிட்டு இருக்கும்போது சிங்கள ராணுவர் வந்து அவரை மிரட்டும் போது நண்பர்கள்லாம் சேர்ந்து தூக்கி குப்பறதுக்கு தனத்துக்குள்ள போட்டு துப்பாக்கி பறிச்சிருந்து ஒற்றை துப்பாக்கியில போராட்டத்தை தொடங்கினான். கூட யார் வந்தது? யார் வந்தது? தன் தெருவிலே தன்னோடு விளையாண்டு படிச்ச தன் சக தோழர்கள் 5 பேர் காட்டுக்குள்ள புகுந்தான். 14 வயதுல 5 பேரோட காட்டுக்குள் போனவனுக்கு 50,000 பேர் அவன் கண் அசைவுக்கு சேர்த்திருக்காங்க களத்துல. அதனால என்ன தலைவன் இல்ல, தன் நிகர் இல்லாத தலைவன். உலக வரலாற்றிலே அவனுக்கு இணையானவன் எவனும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? அந்த திமிர் உனக்கு வரணும். யாரா அவர் லீடர் யாருன்னு தெரியுமா உனக்கு? 30 வருஷம் என்டர்டெயின் பண்ணவன்ல, பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் பாண்டவன்ல, போர் களத்திலே முழக்கமிட்டவன், இனத்திற்காக படையை சிதறவிட்டவன். அவன் என் தலைவன்கிற திமிர் உனக்கு வரணும். எங்கள் தலைவன் கோமாளி அல்ல, எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற திமிர் உனக்கு வரணும். உயிருக்கு அஞ்சியவர்கள் அல்ல, ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைகிறவர்கள் அல்ல, உலக ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மறவர்களின் பிள்ளைகள். அந்த திமிர் வரணும். போடா, ரொம்ப சோர்வா இருக்கா, போடா பூலித்தேவன் எடுத்து போட, பாட்டி போச்சு எடுத்து போட, வேலைநேச்சரை படுத்துக்கு போட, பாடுறா அப்படி உட்கார்ந்துடுற அவளை. இந்த உலக வரலாற்றில் அவளை மாதிரி ஒரு வீர மகள் எவனாவது உன்னை இனத்தில் எவ்வளவு உலகத்துல அவளை எங்க போச்சிருக்கான், அவளுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு பாரா. ஒரு வரி வரும். இந்த அயோக்கிய பயிலாம் உலக புகழ்பெற்ற கடற்கரையில் 2 ஏக்கர்ல படுத்திருக்கான். அதையும் பாரு இதையும் பாரு. உனக்கு தூக்கம் வந்துருச்சு, என்னை விட்டு போயிரு. தூங்கல, என்னை தேடிவா, வாடா. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து என் தம்பி தங்கைகள் எடுத்து, அண்ணே உங்க பேச்ச கேட்காம நாங்க தூங்குறது இல்லைன்னு. அப்படியாடா தங்கச்சி? சரிப்பா சரிப்பா. பேச்ச கேட்ட பிறகு தூக்கமே வர்றது இல்லைன்னு. அதுதான் என்னை கேட்பான் என் தம்பி கார்த்தி கேட்கிறான், நேர மேலாண்மை எப்ப தூங்குறது எப்ப படிக்கிறது? தூங்கினாதானடா எந்திரிக்கிறது. எவ்வளவு வலி காயம் வேதனை இருந்து எப்படி தூங்கும்? எப்படி தூங்கும்? எங்காலும் சொல்லிக் கொடுக்கிறவள், உறங்காதீர்கள், எழுங்கள், ஓடுங்கள், நாம் அடிமை, விடுதலை வருகிற வரை ஓடுங்கள். ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம், யாரும் எழுப்ப மாட்டார்கள். உனக்கு ஆர்வமா இருக்குல்ல, எப்ப எப்ப தூங்கலாம்? இறந்த பிறகு யாரும் எழுப்ப மாட்டார்கள். அப்ப என்ன சொல்றாரு? நீ அடிமை, உனக்கு என்னடா உறக்கம்? சாகிற வரை ஓடுறா. சாப்பாடுன்னு ஏன் பேர் வந்தது? சாகிற வரை பாடுபடு, அப்பதான் சாப்பாடு. பிரபாகரன் வழிபாடு என்றால் என்ன? முருகன் வழிபாடு என்றால் என்ன? சிவன் வழிபாடு என்றால் என்ன வழிபாடு? பிரபாகரன் வழிபாடு என்றால் அவன் வழியே பயணப்படு, அவன் வழியே போராடு, அதுதான் வழிபாடு. வழிபாடுன்னா சூடங்கத்துறது சாம்பரணி, அது இல்ல. பிரபாகரன் வழிபாடு என்பதும் மாவீர தெய்வங்கள் வழிபாடு என்பதும் அவன் என்ன லட்சிய நோக்கத்திற்காக உயிரை தந்தானோ அந்த லட்சியத்தை நிறைவேற்ற உறுதியோடு களத்தில் நிற்பதான் அவனுடைய வழிபாடு. அங்கே நம் தலைவனுக்கு துவக்க வேண்டிய நிலைமை. ஏன் அடிமைப்படுத்தியவன் ஆயுதத்தை வைத்து, இங்கே நம்மை உரிமையை பறித்து அரசியல் வலிமையற்ற அதிகார வலிமையற்ற அடிமை மக்களாக வைத்திருப்பவன் நம்முடைய வாக்கை பெற்று வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்துக்கு வந்தவன். அப்ப நாம் தூக்க வேண்டியது துவக்கல்ல, மதிப்பு மிக்க வாக்கு என்பதை என் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. சோர்வு வரும், தற்சோர்வு வரும். இது எப்படி கடந்து போறது? சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் இருக்கும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடுங்கிறான். எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி பாடுறான்? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடல். இந்த மாதிரி குறுக்க புலிகள் கடையில குறுக்க அணில் ஓடுதாடா?
அப்ப அவன் என்ன சொல்றான் கேட்டுட்டு கைதிட்டு என்ன சொல்றான்? உன்னுடைய பெருமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்டு. பொறுமை என்ற மரத்தின் வேர் மிக கசப்பாக இருக்கும், அதன் கனி மிக தித்திப்பாக இருக்கும் தலைவர். பொறுமையும் ஒருவித போர் தான். தம்பி தங்கைகளே, 7 அடி முன்னால் பாய்பவர்க்கு நீளம் தாண்டுவதற்கு 70 அடி பின்னால் போய் ஓடி வர வேண்டிய தேவை ஏன் வருகிறது? அப்ப 70 அடி அவன் பின்னோக்கி போவது 7 அடி முன்னோக்கி பாய்வதற்கு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். நாம் பதுங்குவது என்பது பாய்ச்சலுக்கு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் சொல்றார், எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயம் கொள்ள தெரியாது என்று. பயம் என்பது நம் பரம்பரைக்கே கிடையாது. அதைத்தான் அஞ்சுவதும் அடிபடிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. தேர்தலா பணம் கொடுப்பான், தேர்தலா நம்மளை போட்டியிடணும்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். நம்மள ஒரு கணக்கிலே சேர்க்க மாட்டான். ஆமா சேர்க்க மாட்டான். இன்னைக்கு நேத்தா சேர்க்க மாட்டான். நம்ம வளர்ற முடியும்னா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நம்ம அவ்வளவுதான், ஆமா அவ்வளவுதான், அப்படிதான் சொன்னா. அவ்வளவுதான் தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான். அங்குதான் நம் தலைவன் எழுந்தான். நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான். எழுந்ததா தூக்கி பிடிச்சாண்டா தலைவன். ஈழ நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது. போர் முற்றுப்பட்டது, அவ்வளவுதான், முடிந்தது என்றார். முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம். ஈழ நிலத்தில் இறங்கிய கொடி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை, உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. என்ன முழக்கத்தோடு? பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனி ஏனும் எம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தோடு பறந்து கொண்டிருக்கிறது. காலம் மாறும். இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற சலிட்டு அடிக்கிற காலத்தை நான் உருவாமக்காம விட்டு போயிடுவேன். நீ ரொம்ப நாள் இல்ல, 4-5 மாசம் தான் இருக்கு. நம்பிக்கையோட இரு, நம்பிக்கையோட இரு, வெறி கொண்டு வேலை செய். மறுபடியும் சொல்றேன், நம்ம அண்ணன் பழனி பாபா சொன்னதை மனசுல வச்சுக்க. என்னரும் உடன் பிறந்தானே, நீ இனப்பற்று மொழி பற்று கொள்ளாதே, இனவெறி கொள். இது இன்னொரு இனத்தை தாக்கி அடிக்கல, அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு இனத்தை தற்காக்க. இல்லை என்றால் நீ ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆள மாட்டாய். அந்த வெறி இருக்கணும். ஏன்? உன் பாதை சரியானது, உன் பயணம் தெளிவானது, உன் கொள்கை உன்னதமானது, உன் லட்சியம் மிக வலிமையானது, உன் உழைப்பு உண்மையானது, உன் வெற்றி உறுதியானது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை, எவனோட எவனும் சேர்ந்து வாடா, புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான் துணை தேவை. தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது. நாங்கள் எப்படிப்பட்ட தத்துவங்களை எடுத்து வந்தவர்கள். அலெக்சாண்டர் சொல்லுகிறான், அவன் பெற்ற வெற்றியை எல்லாம் தன் மக்களுக்கு கொடுத்துட்டான், ஒரு செல்வமும் இல்லை, எல்லாவற்றையும் தன் சக வீரர்களுக்கு மக்களும் கொடுத்துட்டு வெறுங்கையோட நிற்கும் போது சக தோழர்கள் வீரர்கள் கேட்கிறாங்க, அலெக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கென்று ஒண்ணும் இல்லைன்னு. தூரத்தில் நின்ற குதிரை மீது ஓடி போய் தன் உடையில இருந்த வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது.
இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு ராணுவம் கட்டிய புரட்சியாளன் நமது தலைவனுக்கு முன்னத்தியே மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரைங்கிறான். நம்முயிர் தலைவன் நமக்கு கற்பிக்கிறான். நல்லவர்களோட தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி உண்டு, நல்லவர்களோட தோற்றதாக செய்தி உண்டு. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறது. அந்த அடர்த்தியான நம்பிக்கையுடன் நில்லுங்கள், நாம் வெல்லுவோம். வேணா திரும்பி பார், 2016 நீ இருந்ததை யோசிச்சுப்பார். 4.5 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டா வளரும் நீ என்னைக்காவது நினைச்சியா? எவனாவது ஒரு கருத்தாளன், ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா? மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்வும் உனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கேலி வச்சான் தெரியும், விமர்சிக்க வச்சான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாவே, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. விமர்சனமும் ஒருவித பாராட்டுதான். ஏன்? எவனே ஒருவனை நீ பொறாமப்பட வச்சிருக்க. எவன் உன்னை அதிகமா பேசுறான் விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான். அவதூறு அரசியல், விமர்சன அரசியலுக்கு போகாதே, ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா. வா, திராவிடம் ஒழிகல்ல விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க வா. இந்தி ஒழிகல்ல தமிழ் வளர்க வாழ்க வெல்க. அதான். ஏன்னா முடிச்சிட்டான். உனக்கு என்ன வச்சிருக்கான்? உன் தாய்மொழி இல்லை, செத்து போனது ஒத்துக்க. நீனும் நானும் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் ஒத்துக்க. இமயவர இருந்த நீ குறுகினது இப்படிதான். மொழி திரிவு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு பிளந்து பிரிஞ்ச. இப்போ தங்கிலீஷா இருக்க. கன்னடத்தோடு சமஸ்கிருதம், தமிழோடு சமஸ்கிருதம், கன்னடம், தமிழோடு தெலுங்கு, சமஸ்கிருதம், தெலுங்கு, தெலுங்கு, தமிழோடு சமஸ்கிருதம், மலையாளம், தமிழோடு இப்போ ஆங்கிலம், தமிங்கிலம். உன் மனச்சார்ந்த சொல்ற தலைவர் மேலே மாவீரன் மேலே நாம தமிழர்கள் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? செத்து போச்சு, மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். எவ்வளவு பெரிய வேலை. அதனால என்னங்க, ஒன்னில் இருந்தால ஒரு புள்ளியில் இருந்து நாம தொடங்கணும். இதத்தான் என்ன சொல்றான் பகத்சிங்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படி முற்றுமுழுதான். பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நொடி அன்னை தமிழ் ஏறும்டா, ஏறும்டா, நீ எழுதி வச்சுக்கடா. நான் சொல்லணும், என் தாத்தன் சொல்றான், முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமான் சொல்றான், அருள் வாக்கு சொல்றான், தெய்வ அருள் பெற்ற திருவருள் பெற்ற மகன் வருவாங்கிறவள. அதுவும் வல்லராரின் அருள் பெற்ற மகன் வருவான். அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும். என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகையே ஆளுங்கிறவள. இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும்டா. அப்ப விட்டு போயிரும் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பாடு. நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல, மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்றாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான், போட்டியில சேர்க்கல. இப்ப 21 வந்தா எங்க அண்ணன் கமல் தலைமையில ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில ஒரு கூட்டணி. இங்க 4 கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். அங்கதான்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி.
பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. நாலாவதா நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்லை, கிரவுண்டுகளே நம்ம இல்லை, திடல்ல இல்லை. அது வேற நின்ன சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்லை. அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. முத பெட்டியில நம்ம சின்ன 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறாண்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள், அதுல தேடுறாங்க. எங்கே எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா, மைக் எங்கடா, எத்தனாவது பெட்டியில, எத்தனாவது ஒத்த ரூபாய் போட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்தின அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு. என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான், அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான், அதுல 1,00,000 ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. அதான் புரட்சி. இந்தியாவை யார் ஆள்வதில்ல? இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்ல? அதனால நம்பிக்கையோடு போ. சோறு வருதா, தலைவர் படத்தை வச்சுக்க, மாவீரர் படத்தை வச்சுக்க. ஒரு 3 வாட்டிடா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, மந்திரம் மாதிரி பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் வீரம் வாழ்க. ஒரு 10 தடவை சொல்றேன். நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி வந்துருட. போட ரொம்ப உடச்சோறுவாங்க, 1/2 கிலோ மாட்டுக்கறி ஆடிடா, ஜிம்முக்கு போடா. போட கேடி பேசிட்டு தான் இருப்பான், பேசிட்டு தான் இருப்பான். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரா? காரணம் யாரு? காரணம் யாரு? அடா போடா, ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரொஃபஸர் ஏற்றம் அது இதுன்னு சொன்னோன்னு அது ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய இப்போ வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன். அது மாதிரி சாப்பிடு, போடு, அஞ்சாத, பயப்படாத. கடலே கடந்துட்டான், கரை தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிய மக்கள் பிரச்சனைனா தேடுறான்னா ஒன்னே என்னையும் தாண்டா தேடுவான். யாராவது தேடுறானா? இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்தை ஆக்கிறீங்கன்னா அந்த மனு கொடுக்கணும், தம்பியை வர சொல்லு ஒரு தடவை. பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்லு ஒரு தடவை. ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான்டா இருந்தது இந்த இனத்துக்கு. அது என் தலைவன் பிரபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான். காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான், நம்ம ஐயா வீரப்பன். இன்னைக்கு அவன் பிள்ளைங்க நம்ம தாண்டா இருக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு. எவனும் நாதி கிடையாது, எவனும் கிடையாது, வரமாட்டான். அற்ப தோல்விக்கு பயந்துருவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல 260 வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான். யாருக்காவது சொல்லு. என்னடா நகையை கொள்ளையடிச்சனா, இல்ல சொத்தை அபகரிச்சனா, இல்ல ஊழல், ஒண்ணு இல்ல, பேசுன்னு தான் பேசியிருக்கேன். அப்ப என்ன பேசிருக்கேன்? கொள்ள பேச்சு பேசியிருக்கேன். அவன் தரமாட்டான். கடவுச்சிட்ட கொடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டான். ஏன்? கொடுத்தா போயிடுவான். எதனால? இங்க பேசுறது அங்க பேசிடுவான். எங்க பேசிடுவான்? லண்டன்ல பேசிடுவான், பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான். அங்க எல்லாரும் ஓடிடுவான். குணா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏன் வரமாட்டேன்? ஒரு நாள் நீயே கூப்பிடுவேன், அவரை வர சொல்லுங்க, சிறப்பு அழைப்பாளர் வர. அதனால இங்க பாரு, என் தலைவன் நீர் ஓட்ட இருக்குல்ல நதியில, அதோட நீஞ்சி போனவன்ல, எதிர்நீச்சல் போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல். தடையில்லாத படைக்கு வலிமை இல்லை, அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது.
அது மாதிரி இந்த இடையூறுகள், பிடல் காஸ்ட்ரோ சொல்றார், நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலையா திரும்பி வா, அது ஓம் பாதையில வேற எவனோ போன பாதைன்றான். இப்ப நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கின்றால் அண்ணன் சொன்னதா நாம பாதை சரியானது, பயணம் தெளிவானது, நோக்கம் புனிதமானது, உன்னதமானது, லட்சியம் வலிமையானது, உயர்ந்தது, உழைப்பு உண்மையானது, உண்மையும் நேர்மையுமாக நம் மக்களுக்கு நின்று உழைக்கிறோம். அதனால் வெற்றி உறுதியானது. அதனால என் அன்பு பிள்ளைகளிடத்திலே சொல்லுவேன், வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் சொல்லுவதுதான். ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம், நமக்கு போர்க்களம். அவர்களின் வெற்றி சாதாரணமானது, நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது. அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உழையுங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போட்டி போடுங்கள், பொறாமைப்படுங்கள், அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டினோம். போட்டி போடுங்கள், அவனை விட அதிக ஓட்டி வாங்கி காட்டினோம். போட்டி போடுங்கள். தன்னை முன்னிறுத்தாது நாம் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நில்லுங்கள். கட்சியில் நான், கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள். கட்சியே நான், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருந்துருங்க. அதனால என்னரும் பிள்ளைகளே, இந்த தேர்தல் மிக முக்கியமான களம். நமக்கு மிகுந்த ஈடுபாட்டோடு வெல்லணும். அதற்கு என்னது? பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான், காலை வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா, அப்படி காலை வைக்கிற ஒரு இடம்தான் February 7 திருச்சியில நடக்கிற மாநாடு. மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு. அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம்? என்னரும் தமிழ் மக்களே, உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே, இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம், நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல, என் பரம்பரையே வரணும். என் அம்மா, என் தங்கை, என் தங்கச்சி, பொண்ணெடுத்தன், மாமன், மச்சினை, என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதழ் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும். 101 ரூபா அப்பயோ, 1001 ரூபா அப்பயோ, பாக்கோப்பியோ, வெத்தலை அப்பயோ, என்ன எனக்கு தெரியுது. நீ வர எந்த கட்சியில இரு, ஒரு தடவை இங்க வா. ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு, ஒரு தடவை வந்து பாரு. மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பாரு. அதிலே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். $117 பெண்கள், 117 ஆண்கள், புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு. அதுல 134 பேர் இளைஞர்கள், 25 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள். புது ரத்தம் ஊறாத உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தில் இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை, பிரபாகரன் என்ற பெருந்தலைவன், சீருடை அணியாத, ஆயுதம் என்றாத மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. இது ஒரு அரசியல் புரட்சி படை. அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக, பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை.
அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், நம்முடைய மாவீர தெய்வங்களை போற்றுகிற இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நீங்கள் உழைப்போம். எம் இனத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த ஈகம் மறவர்களின் ஈகம், அவருடைய உயிர் தியாகம் வீண் போய்விடக்கூடாது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள். நம் மொழி செத்து போனது. நம் இனம் இறந்து விடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடினார்கள். இனம் செத்து போனது. நம் மொழியை மீட்க காக்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவாணர் நம் தாத்தா. மொழி ஞாயிறு தமிழ் மீட்சியுற தமிழர் எழுச்சியுற இருக்கிற இறுதி வாய்ப்பு. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர வழி கிடையாது. இது காட்டியதெல்லாம் காட்சி கிடையாது, சாட்சி. நமக்காக ரத்தம் சிந்தி செத்தவர்களின் சாட்சி. விட்டு விடாதீர்கள் எண்ணரும் பிள்ளைகளே. நாங்கள் சுமந்த விடுதலை கனவை உங்களுக்கு கடத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் எரிந்த விடுதலை நெருப்பை ஈகை சுடராய் உங்கள் முன்னே ஏற்றுகிறோம். அதை உங்கள் இதயத்தில் எரிய வைத்து அணையாமல் அடைகாத்துக் கொண்டு போங்கள் விடுதலையை அடையும் வரை. நாம் என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும்? எங்கள் மாவீரர்களின் நினைவை சுமந்து அவர்கள் கனவை நோக்கி எங்கள் பயணம். நாம் கால்கள் வழிநடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள். நமது பயணம் நம் கால்களை நம்பித்தான். அதனால்தான் பாதை சரியானது, பயணம் தெளிவானது என்னும் பிள்ளைகளே. இலக்கு சரியானது, உறுதியானது. அப்ப என்ன செய்யணும்? பயண தூரம் சற்று அதிகமா இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? கால்களை வலிமைப்படுத்துங்கள். அதனாலேதான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நமது பயணம் நமது கால்களை நம்பித்தான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானது என்கிறார். இந்த நிலத்தில் எந்த அரசியல் கட்சியாவது எவரோடும் கூட்டில்லை, தனித்துத்தான் போட்டி என்று அறிவிக்க ஒரு கட்சி இருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மிகப்பெரிய அரசியல் கட்சி. 234 தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகுது என்றால் அது நமது விவசாயி சின்னம் மட்டும்தான். எண்ணற்ற நமது முன்னோர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய இறைகள், நமது முன்னோர்கள், நமது மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்த பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், எண்ணற்ற நமது மாவீர தெய்வங்கள், இவர்கள் எல்லாம் அவருடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நாம் கலங்க தேவையில்லை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்க நாம் உறுதியாக வெல்லுவோம். தலைவர் சொல்லுகிறார், வரலாறு நம்மை வழிகாட்டுகிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. தொடர்ந்து தொடர்ந்து போராடி வெல்லுவோம் என்கிறார். என்னிடத்தில் என் தலைவன் சொன்னது, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள் தோற்று போகலாம், ஆனால் சத்தியம் செத்ததாக தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், ஒரு நாள் உறுதியாக வெல்லுவோம் என்கிறார்.